கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ள அங்கன்வாடி மைய கட்டிடத்தை ஆய்வு செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வடப்பாக்கம் கிராமத்தில் 16.50 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட அங்கன்வாடி மையம் பல மாதங்களாக திறக்கப்படாமல் விடிய அரசு முதல்வர் காணொளி மூலம் திறந்து வைத்தார். ஆனால் தற்போது பயன்படுத்த முடியாமல் மூடியே கிடப்பதால் ஸ்டாலின் அரசு மக்களின் வரிப்பணத்தை விரயமாக்கி இருப்பது வெட்ட வெளிச்சமாகி உள்ளது. இதனால் அங்கன்வாடி மைய கட்டிடத்தை உடனடியாக ஆய்வு செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் உள்ள நியாய விலைக்கடையில் குறைவான அளவில் பொருட்கள் கொடுப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வாழவந்தி கிராமத்தில் குடும்ப அட்டைக்கு 20 கிலோ அரிசி வழங்க வேண்டியுள்ள நிலையில் 18 கிலோ மட்டுமே கொடுப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து பொதுமக்கள் நியாய விலைக்கடை ஊழியர்களிடம் வாக்குவாதம் செய்தனர். இதுகுறித்த வீடியோ வெளியாகி பொதுமக்களை அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது. திமுக ஆட்சியில் நியாய விலைக்கடைகளில் குறைவாக அரிசி வழங்குவதால் மீதமுள்ள அரிசி விற்பனைக்காக பதுக்கப்படுகிறதா என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே நீர்த்தேக்க தொட்டி அமைக்கும் பணியின் போது மண் சரிவு ஏற்பட்டு ஒருவர் சிக்கியதில் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார். முக்குன்றத்தைச் சேர்ந்த வினோத்குமார் என்ற தொழிலாளி நீர்த்தேக்க தொட்டி அமைக்கும் பணியில் இருந்தபோது மண் சரிவு ஏற்பட்டதில் சிக்கினார். சக தொழிலாளர்கள் அவரை மீட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். குமரி மாவட்டம் நித்திரவிளை அருகே பூத்துறை மீனவ கிராமத்தில் 12 வயது சிறுவன் கடலில் குளிக்கச் சென்றபோது ராட்சத அலையில் சிக்கி உயிரிழந்தார். வீட்டின் பின்பக்கம் உள்ள கடலில் குளிக்கச் சென்ற சிறுவன் திடீரென எழும்பிய ஆக்ரோஷ ராட்சத அலையில் சிக்கி உயிருக்கு போராடினான். இதைக் கண்டு அக்கம் பக்கத்தினர் மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றும் சிறுவனை காப்பாற்ற முடியாமல் போனது. குமரி மாவட்டத்தில் கள்ளக்கடல் எச்சரிக்கை ஏற்கனவே விடுக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த சம்பவம் நிகழ்ந்தது சோகத்தை ஏற்படுத்தியது. தஞ்சாவூர் மாவட்டம் சானூரப்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி அருகே குடிநீர் தொட்டியின் தூண்கள் விரிசல் விட்டு கான்கிரீட் கம்பிகள் வெளியே தெரிகின்றன. இதனால் 30,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட குடிநீர் தொட்டி இடிந்து விழும் அபாயத்தில் உள்ளது. குடியிருப்புகள் மற்றும் பள்ளி அருகில் இருப்பதால் ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் உடனடியாக புதிய தொட்டி கட்டித்தர பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து பல முறை புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி மாநிலம் முழுவதும் வருவாய்த்துறையினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவை தாமஸ் கிளப்பில் வருவாய்த்துறை சங்கங்களின் உயர்மட்ட குழு கூட்டம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாநில ஒருங்கிணைப்பாளர் முருகையன் தங்களின் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநிலம் முழுவதும் ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி வருவாய்த்துறையினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடப் போவதாக தெரிவித்தார். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா ஐயம்பேட்டை அருகே அறுவடைக்கு தயாராக இருந்த 200 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் வேதனை அடைந்தனர். வீரமாங்குடி, சோமேஸ்வரபுரம், மணலூர், தேவன்குடி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் பருவம் தவறி பெய்த மழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் சேதமடைந்தன. ஸ்டாலின் அரசு நெற்பயிர்களை ஆய்வு செய்து உரிய பயிர் காப்பீட்டுத் தொகை வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கரும்பு, உளுந்து, வாழை போடுவோம். தெரிஞ்சவங்க பணக்காரவங்க வாழை போட்டுருவாங்க. தெரியாதவங்க ஏழை விவசாயிலாம் ரொம்ப கஷ்டப்படுறோம். அதால் எங்களுக்கு இந்த கவர்மெண்ட் மூலியமாக நாங்கள் கட்டின இன்சூரன்ஸை எங்களுக்கு இன்சூரன்ஸ் கொடுக்கணும். அதுவும் இல்லாமல் இந்த மழை பெஞ்சும் போது நடவு முழுவணிச்சு வெள்ள நிவாரணம் தரோன்னாங்க, அதுவும் தரல. அதிகாரிகள்லாம் யாருமே கண்டுக்க மாட்டுறாங்க. மழை பெஞ்சா இந்த எப்படி இருக்குது விவசாயம் என்னன்னு பார்க்க மாட்டுறாங்க. கேட்டால் நாங்கள் விவசாயிக்கு செய்கிறோன்னு இதைத்தான் பட்டியல் தாக்கலில் விடுறாங்களே ஒழிஞ்சு எந்த விவசாயிக்கும் எதுவும் செஞ்சதில்லை.